கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே மனதுருக்கமுள்ள இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே ஜனங்களுக்காக மனதுருக்கமுள்ளவராக, பரிதபிக்கிறவராக, அவர்கள் கடந்து செல்கிற பாதைகளை, அவர்கள் அனுபவித்து வருகிற வேதனைகளை பார்க்கும் பொழுது அவர் அவ்வளவாக அதை குறித்து மனதுருகி அவர்களை தொட்டு சுகமாக்குகிற அநேக சம்பவங்களை பார்க்கிறோம். வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மீது மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை தொட்டு அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, திரளான ஜனங்கள் வந்த பொழுது அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளோ ஒரு சரீரத்திலே பாடுகளின் வழியாக அவர்கள் கடந்து செல்கிறவர்களாக இருந்தாலும், அவர்களை கண்ட பொழுது இயேசு அவர்கள் மீது மனதுருகினதற்கு ஒரே காரணம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் சுமக்க வேண்டிய பலவீனங்களை, வியாதிகளை இயேசு சுமந்து தீர்க்கும்படியாக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தபடியினால்தான் எப்பொழுதெல்லாம் வியாதியஸ்தர்களை கண்டாரோ, எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களை கண்டாரோ, அப்பொழுது அவர்கள் மீது அவருக்கு அந்த மனதுருக்கம் கடந்து வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலும் இதே காரியத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போலவும் தோய்ந்து போய் சிதறடிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது மனதுருகினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று வேதத்திலே சொல்லுவதை பார்க்கிறோம். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க வந்த இயேசு அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறபடியினாலே, நமக்காக அவர் இரத்தத்தை சிந்தி இருக்கிறபடியினாலே தான் அவருடைய அந்த மீட்பு நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறபடியினால்தான் இயேசு ஜனங்களுக்காக மனதுருக்கம் உள்ளவராக கடந்து வந்து அவர்களை சுகமாக்கி விடுதலையாக்கி அனுப்பினதை பார்க்கிறோம். அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அதே மனதுருக்கத்தோடு கூட உங்களை தொட விரும்புகிறார். உங்களுடைய வியாதி எதுவாக இருந்தாலும், பலவீனம் எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி உங்களுக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஏனென்றால் அவர் உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார். ஆகவே மனதுருக்கம் உள்ள இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய மனதுருக்கம் நம்மையும் சுகமாக்கி நமக்கும் விடுதலையை கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, நாமும் கூட பலவிதமான பாடுகளோடு, பலவீனத்தோடு, பலவிதமான போராட்டங்களோடு இருக்கிற ஜனங்களுக்காக மனதுருகி பாரத்தோடு கண்ணீரோடு அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவில் இருந்த மனதுருக்கம் நமக்குள்ளும் வர வேண்டும். அதை ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தர்களை கண்ட பொழுது மாத்திரம்
மனதுருகவில்லை. பாவங்களினாலே அடிமைப்படுத்தப்பட்ட ஜனங்களை பார்க்கும் பொழுதும் அவருடைய இருதயம் உடைந்து போனது. இன்றைக்கும் பாவத்திலே சாபத்திலே சிக்கி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிற ஜனங்களுக்காக பரிதவிக்க அழைக்கப்படுகிறோம். மனதுருகி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை அதனின்று விடுதலையாக்கி ரட்சித்து பரலோகத்துக்கு சொந்தமாக்குவார். அந்த நம்பிக்கையோடு கூட இயேசு கிறிஸ்துவில் இருந்த மனதுருக்கத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்குள் இருந்த அதே மனதுருக்கம் எங்களுக்குள்ளும் கடந்து வர ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனதுருக்கத்தின் இயேசு அதே மனதுருக்கத்தை எங்களுக்கும் கொடுத்து மற்றவர்களுக்காக மனதுருக்கி ஜெபிக்க அந்த பாரமுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஆத்துமாக்களுக்காக பரிதபித்து ஜெபிக்கிற அந்த பாரமுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. உங்களைப் போல ஆண்டவரே மனதுருகி மற்றவர்களுக்காக ஜெபித்து உம்மிடத்திலே அற்புதத்தை பெற்று கொடுக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற இந்த நாள் சிந்தையிலே மனதுருக்கம் உள்ள இயேசுவை கவனித்து பார்த்து அவரை போல மாற அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.